வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்யூப் அகாடமி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு யூடியூப் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம இன்னையிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கான ஆர்ஆர்பியோட என்டிபிசி கிராஜுவேட்டு, அண்டர் கிராஜுவேட்டு, குரூப் டி, அதே மாதிரி எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எல், எம்டிஎஸ், இந்த மாதிரி எல்லா அப்கமிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸுக்காக வீடியோஸ் போட போகிறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அகைன் ஆர்ஆர்பி வந்து ரொம்ப முக்கியமானதை மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. இப்போ என்டிபிசி கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு அதுதான் தெரியுது. ஸோ அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி இப்போ சிபிடி 1 வந்தது இல்லையா, என்டிபிசி இப்போ சிபிடி 1ஓட கீ வந்திருக்கும், ரைட்? அந்த சிபிடி 1ல எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ, எதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்களோ, அது ரிலேட்டடானதும் அது போக எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாமும் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது, ரைட்டா? கரண்ட் அஃபேர் சீரிஸோட பேஸே அதுதான். ஸோ நம்ம எங்க இருந்து கவர் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ அப்ராக்சிமேட்டா அக்டோபர் 2024 இருந்து ஆகஸ்ட் 2025 இதுதான் இப்போதைக்கான டார்கெட்டு. ஸோ ஒரு மந்த்துக்கு 2 வீடியோ அப்படிங்கிற கணக்கில் இப்போ மினிமமா ஒரு மந்த்துக்கு வந்து 100, மேக்ஸிமம் வந்து 100 கொஸ்டின்ஸ், 80 to 100 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மந்த்துக்குன்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது 2 பார்ட் வீடியோ வரும், பார்ட் 1 2 வீடியோஸாக வரும். அந்த 2 வீடியோஸையும் பார்த்து நோட்ஸ் எழுதி வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. அல்லது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிபிடி வந்து பிடிஎஃப் வெர்ஷனாக வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இதுல இருந்து இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து கரண்ட் பேட்டர்ன் தான். ஆல்ரெடி இதில் நான் எடுத்திருக்கிற கொஸ்டின் ஆர்ஆர்பியில் கேட்டிருக்காங்க. இனிமேலும் இதில் விட்டு போனதை எதெல்லாம் கேட்க முடியுமோ அதுவுமே இதில் நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. அகெயின் இப்போ அவங்க வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, நம்மளோட டார்கெட் 15 out of 15 100% எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப ரேண்டமாக கேட்டு விட்டுருவாங்க. 10 to 12 கொஸ்டின்ஸ் நான் உண்மையை சொல்லி தான் இதை நான் எடுக்கிறேன், ரைட்டா? 15க்கு 15 எடுக்க முடியாது. 10லேருந்து 12 கேள்வி, அப்ராக்சிமேட்டா 75 to 80% ஆன்சர் பண்ணிடலாம். அதுதான் டார்கெட். அது பண்ணாலே போதும். ஏன்னா தப்பா பண்றதுக்கு நல்லா தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்றது தான் என்னைக்குமே சேஃப். அதுக்கான ஒரு ஐடியாவை தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க போகுது. படிங்க. கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா இப்போ நான் சொல்றதை பேஸ் பண்ணி நல்லா படிக்க ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம ஆப்டிடியூடுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, அது ரெண்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ண போறோம். அதையுமே பாருங்க, கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரியா? வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ரைட், இந்த மாதிரி ரிலேட்டா வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நான் வரக்கூடிய வீடியோஸ்ல அதை நான் இன்கார்பரேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போக ஆரம்பிப்போம். ஸ்டார்டிங் வித் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1. சுபத்ரா ஸ்கீம். சுபத்ரா ஸ்கீம் இஸ் தி விமன் சென்ட்ரிக் ஸ்கீம் ஆஃப் விச் ஸ்டேட்? சுபத்ரா திட்டம், ரைட்? நான் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு லேட் ஆகுன்றதுனால இங்கிலீஷ்ல மட்டும் வச்சிருக்கேன். நீங்க வேணுன்றவங்க தமிழ்ல சொல்லுங்க, நான் அதை எழுதிடுறேன். மேக்சிமம் முக்கியமான கீவேர்ட்ஸை நான் எழுதிடுறேன். சுபத்ரா திட்டம் எந்த மாநிலத்தோடு, அது பெண்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்டது, எந்த மாநிலத்தோடது? ஸோ தி ஆன்சர் இஸ் ஒடிசா. ஒடிசாவோடது. ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, தகுதியான பெண்களுக்கு ரூபாய் 10,000 பெர் இயர், ஒரு ஆண்டுக்கு 10,000 அப்படிங்கிற வீதத்துல 5 ஆண்டுகளுக்கு கொடுக்க போறாங்க. 10,000 பெர் இயர் ஃபார் 5 years ஃபார் எலிஜிபிள் விமென்ஸ். தகுதியான பெண்களுக்கு இந்த திட்டத்துல 10,000 ரூபாய் ஆண்டு கொடுக்க போறாங்க, ரைட்டா? இதனுடைய நோக்கம் என்ன, ரைட்? அப்ஜெக்டிவ். ஒரு ஸ்கீம் படிக்கிறோம்னா அதுல என்ன கிடைக்குது, அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நோக்கம். இதனுடைய நோக்கம் வந்து உமன் என்டர்பிரனர்ஷிப், ரைட்? உமன் ஆண்டர்பிரனர்ஷிப் அல்லது என்டர்பிரனர்ஷிப், உமன் என்டர்பிரனர்ஷிப் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். சைல்டு டெவலப்மெண்ட், பெண்களை தொழில் முனைவோர் ஆக்குதல் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். சுபத்ரா திட்டம் எந்த மாநிலம்? ஒடிசா. அதனுடைய நோக்கம் என்ன நோட் பண்ணிக்கலாமா? ரைட். அடுத்து இந்த ஒடிசாவோட இன்னொரு ஸ்கீமும் இருக்கு. ஸோ தி கோட் வேர்ட் இஸ் பிஜிபிஓ. இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்திருக்கு, ரைட்? பிஜிபிஓ விகசித்த கயான் விகசித்த ஒடிசா. ஸோ இதுவும் ஒடிசாவோட ஸ்கீம் தான். இப்போ நம்ம இந்த ஸ்கீமை பார்க்கும்போது தெரிஞ்சது இது வந்து ஒடிசாவோடது, ஏன்னா பேர்லயே இருக்கு, ஒடிசாவோடதுன்னு தெரிஞ்சிருக்கு. இதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஒடிசா பத்தி பார்க்கறதுனால இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, அர்பன் ரூரல் கேப்பை ரெடியூஸ் பண்ணணும்,
ரெடியூஸ் அர்பன் ரூரல் கேப். நகர கிராமங்களுக்கான இடைவெளியை குறைத்தல் அல்லது பிரிட்ஜ் தி அர்பன் ரூரல் கேப். ஓகேவா, நகர கிராம இடைவெளியை நிரப்புதல் அல்லது குறைத்தல், இந்த மாதிரி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட்டா, பிஜிபிஓ இது ரெண்டுமே ஒடிசாவோட ஸ்கீம். சுபத்ரா ஸ்கீம் ஒடிசாவோட தான், பிஜிபிஓ இதுவும் ஒடிசாவோட தான். அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பிபிடி வெர்ஷனா நான் டெலகிராம் சேனல்லையும் போட்டுடுறேன், இந்த வீடியோவோட இதுல டிஸ்கிரிப்ஷன்லையும் கூட பின் பண்ணி வைக்கிறேன், வேணா டவுன்லோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹேண்ட் ரிட்டனா எழுத ட்ரை பண்ணுங்க. ரைட்டா, உங்களோட கைப்பட எழுதுங்க, அப்பதான் உங்க மூலையில நல்லா பதியும். ரைட், செகண்ட் கொஸ்டின். இது வந்து கொஸ்டின் நம்பர் 1. ரைட், கொஸ்டின் நம்பர் 2. Which ministry organized the event பாரத் பர்வ்? பாரத் பர்வ் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நடத்தின அமைச்சகம் எது? 2025 நடத்தின அமைச்சகம் எது? அவங்களே கொஸ்டின் சொல்லிட்டாங்க. நடத்தப்பட்ட இடம் வந்து ரெட் ஃபோர்ட். செங்கோட்டை எங்க இருக்கு? டெல்லி. செங்கோட்டைனா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நீங்க என்ன ஞாபகத்துக்கு வரும் செங்கோட்டை அப்படின்னா? ரெட் ஃபோர்ட்ல என்ன நடக்கும்? 2 ஈவெண்ட், மெயினான ஈவெண்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். முதல் ஈவெண்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னொரு ஈவெண்ட் வந்து ரிபப்ளிக் டே. இது 2 தான் ரெட் ஃபோர்ட்டுக்கு ஃபேமஸ். ரைட்டா, இந்த பாரத் பர்வ் 2025 அப்படிங்கிறது ரிபப்ளிக் டே, நம்ம குடியரசு ஆனோம் இல்லையா, ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ரிபப்ளிக் டே வீக்கா செலிப்ரேட் ஆகும். அதாவது 26 to 31 ஜனவரி, 26 ஜனவரியில இருந்து 31 ஜனவரி வரைக்கும் ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டினியூஸா நடக்கும். ரைட், அதை கண்டக்ட் பண்ற மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ரைட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ரைட், கண்டக்ட் பண்ற மினிஸ்ட்ரி யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். 26 ஜனவரியில இருந்து 31 ஜனவரி வரைக்கும் அந்த ரிபப்ளிக் டே பீரியட்ல நடக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாரத் பர்வ் பரேட்ல ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி இந்தியாவோட மிலிட்டரி ஃபோர்ஸஸோட அணிவகுப்புகள் நடக்கும். ஒவ்வொரு மாநிலத்தில இருந்தும், நீங்க டேப்லெட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டேப்லெட்ஸ் அப்படின்னா நம்ம அலங்கார வாகனம்லாம் போகும், நீங்க பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து அந்த அலங்கார வாகனங்கள்லாம் அங்கே நடக்கும். கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ரைட், இந்தியாவினுடைய குடியரசு தினத்தை பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்றதுக்காக நடக்கிறது தான் இந்த பாரத் பர்வ் உற்சவ். ரைட்டா, உற்சவம். இது வந்து ரெட் ஃபோர்ட் டெல்லியில நடக்கும் டியூரிங் ரிபப்ளிக் டே. ஸோ ரிபப்ளிக் டே உங்க எல்லாருக்குமே தெரியும், எப்போ? ஜனவரி 26 ரிபப்ளிக் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ரைட்டா, ஏன் ஜனவரி 26 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஜனவரி 26 அப்படின்னா 1930 ஜனவரி 26 பூர்ண ஸ்வராஜ் டேவா காங்கிரஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கும். பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு யார் செலிப்ரேட் பண்ணிருப்பா? காங்கிரஸ் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அந்த நினைவு அர்த்தமா தான் நம்ம என்ன பண்றோம்? ரிபப்ளிக் டேவை ஜனவரி 26 வைக்கிறோம். அது போக இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா, நடைமுறைப்படுத்தப்படும். கான்ஸ்டிடியூஷன் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட தினமும் என்னதுதான்? ஜனவரி 26 தான். ரைட்டா, அதனாலதான் நம்ம ஜனவரி 26 ரிபப்ளிக் டேவா வச்சிருக்கோம். ரைட், இது எக்ஸ்ட்ரா ஃபேக்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட், இதோட தீம் என்ன? இந்த பாரத் பர்வ் 2025ஓட தீம், இதனுடைய தீம் என்ன? தேக்கோ அப்னா தேஷ். தேக்கோ அப்னா தேஷ். ரைட், என்கரேஜ் சிட்டிசன் பார்ட்னர்ஷிப். இதுதான் தீம். என்கரேஜ் சிட்டிசன் பார்ட்னர்ஷிப். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேக்கோ அப்னா தேஷ், என் தேசத்தை பார். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேக்கோ அப்னா தேஷ். ரைட்டா, என்கரேஜ் சிட்டிசன் பார்ட்னர்ஷிப் தேவை. தேக்கோ அப்னா தேஷ், இது மட்டும் ஞாபகம் இருந்தாலும் ஈஸியா இதோட தீமை நம்ம எழுதிடலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இது கேட்டிருக்க பாரத் பர்வ் 2025 எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அது எது ரிலேட்டடானு கேட்கலாம், அல்லது அதோட தீம் என்னன்னு கேட்கலாம். அதனால எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. Which institution has released the Digital Payments Index? இந்தியாவில் டிஜிட்டல் மின்னணு பணப்பரிமாற்றம் தொடர்பான குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு எது? மின்னணு பரிமாற்ற குறியீடு. மின்னணு பரிமாற்ற குறியீடு. ரைட், அதாவது யூபிஐ நம்ம சொல்றோம்ல, யூபிஐ பேமெண்ட் சொல்றோம் இல்லையா, அந்த யூபிஐ பேமெண்ட் ரிலேட்டடான ஒரு இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ண அமைப்பு எது? தி ஆன்சர் இஸ் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் யூபிஐ ரிலேட்டடான கண்ட்ரோல். ரைட்டா, இந்தியாவில் பேமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, பேமெண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது
ஆர்பிஐ தான். பேமெண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஆர்பிஐ தான். ஸோ அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், யூபிஐயை உருவாக்கின அமைப்பு எது? யூபிஐ வந்து கிரியேட்டட் பை ஆர் ஆப்ரேட்டட் பை, யூபிஐ வந்து யாரால நடைமுறைப்படுத்தப்படுது அல்லது யாரால செயல்படுத்தப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை யூபிஐ வந்து யாரு கிரியேட் பண்ணா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் யூபிஐ கிரியேட் பண்ணாங்க. அந்த யூபிஐ மூலமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்ற அத்தாரிட்டி ஆர்பிஐ கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 4 போலாமா? ரைட். கொஸ்டின் நம்பர் 4. As per economic survey, what is the estimated economic growth of 25-26? இந்தியாவோட எக்கனாமிக் சர்வே படி பொருளாதார வளர்ச்சி எத்தனை பர்சன்ட்ல இருக்கும்? தி ஆன்சர் 6.3 to 6.8%. டைரக்டா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.3 to 6.8 as per எக்கனாமிக் சர்வே. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.3 இருந்து 6.8 வரை. ஓகேவா? ரைட். இது எதுபடி? பொருளாதார ஆய்வறிக்கையின்படி. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும், அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இப்போ எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருப்பாங்க. இப்போ வேர்ல்டு பேங்க் ஒன்று சொல்லியிருக்கோம், அல்லது யூனிசெஃப் இது ஐஎம்எஃப் வேற சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எக்கனாமிக் சர்வே படி இந்த டேட்டா அவ்வளோ, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5. பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். வாட் இஸ் தி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம்? பேசும்போதே நல்லா இந்த வரியை வாசிங்க. பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண, நமக்கு இது என்னன்னே தெரியாது. பாஷானா என்ன? மொழி. பாரதிய பாஷானா, பாரதியன்னு எதை குறிக்கும்? இந்தியா. அப்ப இந்திய மொழிகள்ல புஸ்தக், புஸ்தகம்னு கேள்விப்பட்டிருக்கோம். புத்தகம் நம்ம சொல்றோமா? புஸ்தகம்னா என்ன? புக்கு, புத்தகம் கொடுக்கணும். இதுதான் வந்து பேரு. இதுதான் பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். இப்படிதானே இருக்கு. இந்திய மொழிகள்ல புத்தகத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். தி ஆன்சர் இஸ் டி, ப்ரொவைடிங் டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ். அவ்வளவுதான். ரீசெண்டா நீங்க ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, என்சிஇஆர்டி புக்ஸ் எல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யூனியன் மினிஸ்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ரைட்டா? அப்ப இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான புக்ஸை அல்லது இம்பார்ட்டண்டான புக்ஸை இந்தியாவோட ரெகக்னைஸ்டு லாங்குவேஜஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இப்போ கொஸ்டினை வாசிக்கும் போதே நமக்கு தெரியலன்னா கூட எப்படி அப்ரோச் பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க. பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். இப்போ பாஷானா மொழின்னு எனக்கு தெரியும், புஸ்தக்னா புத்தகம் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ இங்க டெக்ஸ்ட் புக்ஸ்னு இங்கே மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு நீங்க ஆன்சர் போட ட்ரை பண்ணலாம். ரைட்டா? இதுக்கு ஆன்சர் வந்து ப்ரொவைடிங் டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ். இந்திய மொழிகளில் முக்கியமான புத்தகங்களை மொழி மாற்றம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 6. ஐசிசி விமென் அண்டர் 19 T20 வேர்ல்டு கப் 2025 ஜெயிச்ச நாடு எது? 2025 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான பெண்கள் உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை ஜெயிச்ச நாடு எது? இந்தியா. தி வின்னர் இஸ் இந்தியா. ஓகே, இந்தியா தான் வின்னர். சவுத் ஆப்பிரிக்கா ரன்னர் அப். ஏன்னா இப்போ இதையும் கேட்குறாங்க, யாரை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஃபைனல் வந்து இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கடையில் நடக்குது. இந்தியா ஜெயிக்கிறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ரன்னர் அப். எங்க நடந்தது? தி பிளேஸ் வந்து மலேசியா. எங்க நடந்தது அப்படின்னா மலேசியால நடந்தது. மலேசியால நடந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் தேவைப்படுச்சுன்னா இந்தியன் கேப்டன் நேம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நிக்கி பிரசாத். நிக்கின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நிக்கி பிரசாத் தி இந்தியன் கேப்டன் ஆஃப் இந்தியன் டீம், கேப்டன் ஆஃப் இந்தியன் அண்டர் 19 விமென்ஸ் டீம். ரைட்டா? நிக்கி பிரசாத். ஜெயிச்சது யாரு? இந்தியா. ரன்னர் அப் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 2 ஃபேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரீட்சையில் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த கேள்வி. ரைட்டா? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம், இனி வர பரீட்சைகளையும் கேட்பாங்க. ரிப்பீட் ஆகிறது 100% பாசிபிலிட்டி இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஐசிசி விமென்ஸ் அண்டர் 19 T20 வேர்ல்ட் கப் சாம்பியன் இந்தியா. அடுத்து, which state is home to India's first AI university, artificial intelligence university? The answer is Maharashtra. ரைட்டா? மகாராஷ்டிரா தான் ஆன்சர். முதல் AI பல்கலைக்கழகம், மெய்நிகர் பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரால துவங்கப்பட போகுது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டைரக்ட் ஃபேக்ட், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவுமே தேவையில்லை. AI யூனிவர்சிட்டி அப்படின்னா மகாராஷ்டிரா ஞாபகத்துக்கு வந்துடணும். ரைட். அடுத்த கேள்வி, வாட் இஸ் தி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் கியான் பாரதம் மிஷன்? அடுத்த ஒரு ஸ்கீம், கியான் பாரதம் மிஷன். தி ஆன்சர் இஸ் டு சர்வே, டாக்குமெண்ட் அண்ட் கன்சர்வ் இந்தியாஸ் மனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ்.
ரைட்டா? ரொம்ப ஒரு மோசமான திட்டம் தான் அதை சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க மனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதே மோசமான ஒன்று தான். அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து தேவையில்லாத ஒன்று தான். பரீட்சையில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த பாலிடிக்ஸும் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ரைட்டா? கியான் பாரதம் மிஷன் டு சர்வே டாக்குமெண்ட் அண்ட் கன்சர்வ் இந்தியாஸ் மனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ். டேரக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈக்வேரின் அப்படின்ற ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். நல்லா ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈக்வேரின் அப்படிங்கிறது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட். அது இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் இடையில நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈக்வேரின் இஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ், ஆல்சோ ஹெல்ட் அட் மால்தீவ்ஸ். மாலத்தீவுகளில் தான் நடந்துச்சு. ஓகேவா? எங்கே நடந்துச்சுனாலும் மாலத்தீவுகளில் தான் நடந்துச்சு. ஈக்வேரின் அப்படிங்கிறது இந்தியா மாலத்தீவுகளுக்கு இடையிலான ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஏன்னா அது நேவி எக்ஸசைஸா, ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸா, மிலிட்டரி எக்ஸசைஸ். இப்போ ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்னா அதில் எல்லா படைகளுமே இருக்கலாம். ஆர்மி இருக்கும், நேவி இருக்கும், ஏர்ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டு நாடுகளோடதும் சேர்ந்து தான் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் அதை பண்ணுவாங்க. ஓகேவா? எங்கே நடந்துச்சு? மால்தீவ்ஸ், இந்தியாவுக்கும் மாலத்தீவுகளுக்கும் இடையிலாம். ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? ரைட். அடுத்த கேள்வி. விச் கண்ட்ரி becomes first nation to criminalize ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைல்டு அபியூஸ் டூல்ஸ். ஏஐ ரிலேட்டடான குழந்தைகளுக்கு தொந்தரவு தரக்கூடிய டூல்ஸ் எல்லாம் கிரிமினலைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எது? எந்த கண்ட்ரி அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? கிரிமினலைஸ் பண்ணுது, குற்றமா அறிவிக்குது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஏஐ துணை கொண்டு நடத்துவதை குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் அறிவிச்ச நாடு எது அப்படின்னா பிரிட்டன். நோட் பண்ணிக்கோங்க. பிரிட்டன்னா first nation to criminalize the artificial intelligence child abuse tools. Britain. ஓகேவா? அடுத்த கேள்வி. which team won men's hockey India League 2024-25 title? 2024-25 ஆண்டுக்கான இந்தியாவில் நடந்த ஹாக்கி இந்தியா லீக்ன்றது இப்போ நமக்கு கிரிக்கெட்டுக்கு ஐபிஎல் நடக்குது இல்லையா, அது மாதிரி HIL ஹாக்கி இந்தியா லீக் இந்தியாவில் நடந்தது. அதில் ஜெயிச்ச நாடு எது? ஜெயிச்ச டீம் எது? பெங்கால் டைகர்ஸ். பெங்கால் டைகர்ஸ் தான் என்னது ஆன்சர். ஸோ தே ஆர் தி வின்னர்ஸ். ஹைதராபாத் டூஃபான்ஸ் அப்படிங்கிறவங்க ரன்னர்ஸ். ஹைதராபாத் டூஃபான்ஸ் வந்து ரன்னர்ஸ். ஓகேவா? ஃபைனல் எங்க நடந்தது? தி ஃபைனல் ஹெல்ட் அட் ஒடிஷா. ஃபைனல் வந்து ஒடிசால நடந்தது. ஓகேவா? ஃபைனல் எங்க நடந்தது? ஒடிசால நடந்தது. ரைட். தி வின்னிங் டீம் இஸ் பெங்கால் டைகர்ஸ், ரன்னர் அப் ஹைதராபாத் டூஃபான்ஸ். அடுத்த கேள்வி. வேர்ல்டு கேன்சர் டே 2025 ஓட தீம் என்ன? ரைட். ஸோ தீமை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு கேன்சர் டே என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வேர்ல்டு கேன்சர் டே February 4, February 4 அப்படிங்கிறது தான் உலக கேன்சர் தினம். உலக கேன்சர் தினம் February 4. தீம் இஸ் யுனைடெட் பை யூனிக். யுனைடெட் பை யூனிக் அப்படிங்கிறது தான் தீம். யுனைடெட் பை யூனிக் அப்படிங்கிறது தான் இந்த டேக்கான தீம். ஸோ இந்த வேர்ல்டு கேன்சர் டே அப்படிங்கிறது 2000 அனுசரிக்கப்படுது. 2000 அனுசரிக்கப்படுது. இட் வாஸ் அப்சர்வ்ட் பை யூனியன் ஃபார் இன்டர்நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல். இன்டர்நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல், உலகளாவிய கேன்சர் தடுப்பு நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பால தான் இந்த டே வந்து அனுசரிக்கப்படுது. 2000 அனுசரிக்கப்படுது. February 4 தான் வேர்ல்டு கேன்சர் டே. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தீம் இஸ் யுனைடெட் பை யூனிக். யுனைடெட் பை யூனிக் அப்படிங்கிறது தான் தீம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இன்ஸ்டிடியூஷன் ஹஸ் லான்ச்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மெட்டல் 3D பிரிண்டிங் மெஷின் ஃபார் ராக்கெட் காம்பனன்ட்ஸ்? ராக்கெட் காம்பனண்ட்டுக்கான மெட்டல் 3D பிரிண்டிங் மெஷினை லான்ச் பண்ண இன்ஸ்டிடியூஷன் எது? IIT ஹைதராபாத். ஓகேவா? ரைட். ராக்கெட் காம்பனன்ட்ஸுக்கான 3D பிரிண்டிங் மிஷினை லான்ச் பண்ண இன்ஸ்டிடியூஷன் வந்து IIT ஹைதராபாத். ஓகேவா? அடுத்து போலாமா? விச் கண்ட்ரி ஹாஸ் டாப்ட் குளோபல் டிஜிட்டல் வெல்பீயிங் இண்டெக்ஸ்? குளோபல் டிஜிட்டல் வெல்பீயிங் இண்டெக்ஸ் அதுல ஃபர்ஸ்ட் வந்த கண்ட்ரி எது? குளோபல் டிஜிட்டல் வெல்பீயிங் இண்டெக்ஸ்.
ஓகேவா? இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதா நல்லது. தமிழாக்கம் பண்ண முயற்சி செய்யக்கூடாது. டிஜிட்டல் வெல்பீயிங் இண்டெக்ஸ் 2025 டாப்டு பை இந்தியா. இந்தியா தான் ஆன்சர். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்தியா தான் ஆன்சர். குளோபல் டிஜிட்டல் வெல்பீயிங் இண்டெக்ஸ்ல டாப்பா வந்த நாடு இந்தியா. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி ட்ராபெக்ஸ். ட்ராபெக்ஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸ், ட்ராபெக்ஸ் வாஸ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ். வாட் இஸ் ட்ராபெக்ஸ்? ட்ராபெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா? இந்தியன் நேவியோட லார்ஜஸ்ட் பயனியல் மெரிடைம் எக்ஸசைஸ். இந்தியன் நேவி எப்பயுமே செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். அதாவது ட்ராபெக்ஸ் அப்படிங்கிறது ரைட். இந்த ட்ராபெக்ஸ்ல இந்தியாவோட எல்லா மிலிட்டரி ஃபோர்ஸஸுமே இருப்பாங்க. ஓகேவா? மிலிட்டரி ஃபோர்ஸஸ், ஆல் மிலிட்டரி ஃபோர்ஸஸ்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு எல்லாருமே. ஓகேவா? இன்க்ளூடிங் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு இவங்க எல்லாருமே அதில் இருப்பாங்க. ஹெட்டட் பை நேவி. ஓகேவா? ஹெட்டட் பை நேவி. பையானியல் அப்படின்னா ஆண்டுக்கு இருமுறை நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் ட்ராபெக்ஸ். சரியா? ரைட். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பந்தவ்கர் டைகர் ரிசர்வ் எங்க லொகேட் ஆயிருக்கு? ரைட். ரீசெண்டா நியூஸ்ல இருந்திருக்கும், அதனால எடுத்து வச்சிருப்பேன். டைகர் ரிசர்வ், நேஷனல் பார்க்கு, ஹெரிட்டேஜ் சைட்டு எது வேணா கேட்கலாம். பந்தவ்கர் டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் அட் மத்திய பிரதேஷ். ரைட்டா? டைரக்டா ஞாபகத்தில் வச்சுருங்க, ஸ்ட்ராட்டஜிக்கே மாதிரி. பந்தவ்கர் டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ், டைரக்டான ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேவா? ரைட். அடுத்து ஸ்பியர் எக்ஸ் டெலஸ்கோப் which was seen in news is associated with which space agency? ஸ்பியர் எக்ஸ் அப்படிங்கிற டெலஸ்கோப் எந்த ஸ்பேஸ் ஏஜென்சி, எந்த விண்வெளி நிறுவனத்தோடு தொடர்புடையது அப்படின்னா நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நாசா யாரோடது? யூஎஸ்ஏவோடது. நாசாவோடு தொடர்புடையது அந்த ஸ்பியர் எக்ஸ் டெலஸ்கோப். ரைட். ஸ்பியர் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெலஸ்கோப். அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்கை, இப்போ நம்மளுடைய வானம் இருக்கு இல்லையா, அந்த வானத்தை அனலைஸ் பண்றதுக்கான ஒரு டெலஸ்கோப். ரைட். இது வந்து நாசாவோடது. ஆல்ரெடி நீங்க ஹப்பிள் அப்படின்னு ஒரு டெலஸ்கோப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹப்பிள் டெலஸ்கோப் இதுவும் நாசாவோடது தான். ரொம்ப முக்கியமான டெலஸ்கோப். ரைட்டா? ஹப்பிள் எக்ஸோ பிளானட்ஸ் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்றதுக்கான ஒரு டெலஸ்கோப் வந்து ஹப்பிளும் இம்பார்ட்டன்டானது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். ஸ்பியர் டெலஸ்கோப் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹப்பிள் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா வேணா கூகுளில் போடுங்க, வந்துடும். ரைட். அடுத்த கேள்வி தி திம்சா டான்ஸ், திம்சா நடனம். ரைட். திம்சா நடனம் பெர்ஃபார்ம்டு பை ட்ரைப்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? திம்சா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தினுடைய பழங்குடியினர்களுக்கான நடனம் அப்படின்னு கேட்குறாங்க. தி ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேஷ். அகைன் டான்ஸு, ட்ரைப்ஸ் எல்லாமே கொஸ்டின்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திம்சா டான்ஸ் இஸ் ரிலேட்டட் வித் ஆந்திர பிரதேஷ். அந்த ட்ரைபோட பேர் என்ன அப்படின்னா நீலபந்தா ட்ரைப்ஸ். நீலபந்தா ட்ரைப்ஸ், நீலபந்தா பழங்குடி அப்படிங்கிற பழங்குடி தான் இந்த நடனத்தை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் இது நியூஸ்ல வந்தது அப்படின்னா ஆந்திர பிரதேசில் இந்த நீலபந்தா ட்ரைப்ஸ் வசிக்கக்கூடிய பகுதிக்கு ரீசெண்டாக தான் எலக்ட்ரிசிட்டி போயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி வந்ததை செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்க இந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அது நியூஸ்ல இருந்திருக்கு. ஸோ இது கொஸ்டினா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, திம்சா டான்ஸ். அடுத்து சிமோனா ஹெலப் who recently announced her retirement is associated with which sport? எந்த சிமோனா ஹெலப் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சி இஸ் ரிலேட்டட் வித் டென்னிஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன். சிமோனா ஹெலப் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க? கண்ட்ரி தேடி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நான் சொல்றது வேஸ்ட்ல, நீங்க தேடி சிமோனா ஹெலப் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் வின்னர், அதனால இதை கொஸ்டின்ல வச்சிருக்கோம். சரியா? கிராண்ட் ஸ்லாம்னா தெரியும் இல்லையா? டென்னிஸினுடைய 4 முக்கியமான போட்டிகள் சேர்ந்தது தான் கிராண்ட் ஸ்லாம். ரைட். யூஎஸ் ஓப்பன், விம்பிள்டன், பிரெஞ்சு ஓப்பன், இந்த மாதிரி முக்கியமான சேர்ந்தது தான் கிராண்ட் ஸ்லாம். அந்த கிராண்ட் ஸ்லாம் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அதனால தான் இவங்களை வந்து நான் கொஸ்டின்ல எடுத்து வச்சிருக்கேன். ரைட்டா? அடுத்த கொஸ்டின். Which state government has launched India's first WhatsApp-based governance named மனமித்ரா? மனமித்ரா அப்படிங்கிறது ஒரு கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம். கவர்னன்ஸ்னா வாட்ஸ்அப்லேயே நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே,
ரைட்டா. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும். ரைட்டா. எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் வாட்ஸ்அப்போட கண்ட்ரோலில் இருக்கும். கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட அரசு துறைகள் தொடர்பான உங்களுடைய குவரிஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் மனமித்ரா. எந்த ஸ்டேட்டோடது? தி ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேஷ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனமித்ரா ஆந்திர பிரதேஷோடது. இப்போ எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். மனமித்ரானா என்ன அப்படின்னு மட்டுமே கேட்கலாம். வாட்ஸ்அப் பேஸ்டு கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம். எந்த ஸ்டேட்டு? ஆந்திர பிரதேஷ். இல்லை ஆந்திர பிரதேஷ் வந்து ரீசெண்டாக வாட்ஸ்அப் பேஸ்டு கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க, அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். மனமித்ரா. இந்த கொஸ்டினை எப்படி வேணா ஸ்வாப் பண்ணி கேட்கலாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மனமித்ரா ஆன்சர். சரியா? அடுத்து, which state has the home for India's first national cooperative university? கூட்டுறவு பல்கலைக்கழகம். நம்ம ஆல்ரெடி ஒரு பல்கலைக்கழகம் பார்த்தோம். என்ன பல்கலைக்கழகம் பார்த்தோம்? ஏஐ யூனிவர்சிட்டி பார்த்தோமா? நோட்ல எழுதிருக்கீங்களா? ஏஐ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. ஞாபகத்தில் இருக்கா? ரைட். இப்போ கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி குஜராத் ஆன்சர். ரைட்டா. குஜராத் தான் கூட்டுறவு பல்கலைக்கழகத்துக்கான ஹோமா இருக்கு போகுது. ரைட்டா. ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கூட்டுறவு பல்கலைக்கழகம்னா குஜராத், ஏஐ பல்கலைக்கழகம் அப்படின்னா மகாராஷ்டிரா. சரியா? அடுத்த கொஸ்டின், which company has launched a new artificial intelligence tool named deep research அப்படின்னு ஒரு ஏஐ டூலை லான்ச் பண்ண கம்பெனி எது? தி ஆன்சர் இஸ் OpenAI. OpenAI தான் இப்போ ரீசெண்டாக டீப் ரிசர்ச்னு ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம், ஏஐ டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுற மிக முக்கியமான டூலான சாட் ஜிபிடி அப்படிங்கிறதும் OpenAI-யோடது தான். ஓகே, சாட் ஜிபிடி அப்படிங்கிறது OpenAI-யோட ஒரு டூல் தான். டீப் ரிசர்ச்சும் அவங்களோட டூல் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட், தி நார்த் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட். 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்கே லான்ச் ஆச்சு? ரைட்டா. இயற்கை ஹைட்ரஜன் திட்டம், 1 மெகாவாட்டுக்கான இயற்கை ஹைட்ரஜன் திட்டம் வந்து எங்கே லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். தி ஆன்சர் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். ரைட்டா. ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய சோலன் டிஸ்ட்ரிக்ட், சோலன் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. ரைட்டா. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. என்ன டார்கெட் அப்படின்னா, இட் டார்கெட் டு பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் எனர்ஜி ஸ்டேட். இந்தியாவினுடைய முதல் பசுமை ஆற்றல் மாநிலமா மாறணும். பை தி டார்கெட் பை 2026, 2026 ஆண்டுக்குள்ள இந்தியாவின் முதல் பசுமை ஆற்றல் மாநிலமா மாறணுங்கிறத நோக்கமா வச்சிருக்கிறதுனால தான் இந்த கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட். இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த மாநிலம் வந்து 2026 ஆண்டுக்குள்ள இந்தியாவின் முதல் பசுமை மாநிலமா மாறணும் அப்படின்ற டார்கெட் வச்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான் ஆன்சர். ரைட்டா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஹிமாச்சல் பிரதேஷ். ரைட். அடுத்து ஒரு நேஷனல் பார்க், திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க். திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க் இஸ் அட் அசாம். ரைட். திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க் இஸ் அட் அசாம். அசாம்ல இருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, வேர் ஹாஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சோலார் செல் அண்ட் மாலிகுல் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க லான்ச் ஆயிருக்கு? இந்தியாவினுடைய மிகப்பெரிய சூரிய உற்பத்தி செல், ரைட்டா, சோலார் செல் அண்ட் மாடியூல் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் கங்கை கொண்டான், ரைட், கங்கை கொண்டான் சிப்காட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கங்கை கொண்டான் சிப்காட்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச்டு பை டாடா கம்பெனிக்கு தெரியும் இல்லையா? டாடா கம்பெனி தான், டாடா பவர் அப்படிங்கிற கம்பெனி தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாடா பவர் அப்படிங்கிற கம்பெனி தமிழ்நாட்டில் கங்கை கொண்டான் சிப்காட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் போமா? அடுத்த கொஸ்டின், which organization has developed the search and rescue aid tool SARAT? SARAT SARAT search and rescue aid tool launched by INCOIS, Indian National Center for Ocean Information Services. Indian National Center for
ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ரைட், இப்போ நீங்கள் இதுல இருந்து என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா, சரத்தோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். அந்த சரத்தை யார் டெவலப் பண்ணா அப்படின்னா இன்காய்ஸ். இன்காய்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எய்ட் டூல், சரத் அப்படிங்கிற டூல் வந்து இன்காய்ஸோடது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து அகைன் ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி, பிம்கார்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. பிம்கார்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எந்த மாநிலத்தில் இருக்கு? ஆன்சர் இஸ் கர்நாடகா. பிம்கார்ட், பிம்கார்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி கர்நாடகா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், who won the gold medal in the women's 75 kg boxing at the national games 2025? இந்தியாவில் நடந்த தேசிய விளையாட்டு போட்டிகளில் பெண்களுக்கான 75 கிலோகிராம் எடைப்பிரிவில் கோல்டு மெடல் ஜெயிச்ச ஆள் யாரு? லாவ்லினா போர்கோஹைன். ஸோ லாவ்லினா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அகைன் 75 kgல மட்டும்தான் லாவ்லினா. ஏன் இந்த கொஸ்டினை மட்டும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, லாவ்லினா ஆல்ரெடி நியூஸ்ல இருந்திருக்காங்க. ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கும்போது அவங்க நியூஸ்ல இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த கொஸ்டினை நான் வச்சிருக்கேன். அகைன் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃபேக்டா, இந்த நேஷனல் கேம்ஸ்ல பாக்ஸிங் ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லாவ்லினாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி அகைன் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின். 2025 சென்னை ஓப்பன் டென்னிஸ். சென்னை ஓப்பன் டென்னிஸ்ல ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? டென்னிஸ் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் ஜெயிச்சவர் பேரு கைரன் ஜாக்கட். ஓகே, கைரியான் ஜாக்கட். உங்களுக்கான கொஸ்டின், கைரியான் ஜாக்கட் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ இவரோட கண்ட்ரி என்ன, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்றதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அகைன் ஹி இஸ் ஆல்சோ தி வின்னர் ஃபார் டெல்லி ஓப்பன் டென்னிஸ். ரைட்டா? சென்னை ஓப்பன் ஜெயிச்ச மாதிரி இவர் டெல்லி ஓப்பனையும் ஜெயிச்சிருக்காரு. டெல்லி ஓப்பன் டென்னிஸும் இவர் தான் ஜெயிச்சிருக்காரு, சென்னை ஓப்பன் டென்னிஸும் இவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்றதை கண்டுபிடிச்சு உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ரைட், நான் ரெண்டாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ரைட்டா? தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் நல்லது. ரைட், அடுத்த கேள்வி, எக்ஸசைஸ் சைக்ளோன். எக்ஸசைஸ் சைக்ளோன் 2025 is conducted between India and which country? மூணாவது எக்ஸசைஸ் நம்ம படிக்கிறோம். ரைட்டா? வரிசையா ஞாபகத்தில் வச்சுட்டே வாங்க. இப்போ சைக்ளோன், சைக்ளோன்றது இந்தியாவுக்கும் எகிப்துக்குமானது. எகிப்துக்குமானது, இந்தியா எகிப்துக்கு இடையிலான ஒரு எக்ஸசைஸ். இதுவும் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் தான், ஒரு கூட்டு படை பயிற்சி தான், ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். ரைட், எங்க நடந்தது? ஹெல்ட் அட் இந்தியா தான். இந்தியாவில் எங்க? இந்தியாவில் ராஜஸ்தான்ல. இந்தியாவில் எங்க நடந்தது? ராஜஸ்தான்ல நடந்தது எக்ஸசைஸ் சைக்ளோன். ரைட், 2025 இந்தியாவுக்கும் எகிப்துக்குமானது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவில் ராஜஸ்தான்ல நடந்துச்சு. ஓகேவா? ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட். ரைட், அடுத்த கேள்வி, பண்டோரா மிஷன், பண்டோரா திட்டம் எந்த ஸ்பேஸ் ஏஜென்சியோட தொடர்புடையது? எந்த நாட்டினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியோட தொடர்புடையது? அகைன் தி ஆன்சர் இஸ் நாசா. இதுக்கு முன்னாடி ஸ்பியர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் நாசாவோடதுன்னு பார்த்தோம். இப்போ பண்டோரா மிஷன் நாசாவோடது. இது எதுக்காக அப்படின்னா, டு ஸ்டடி தி அட்மாஸ்பியர் ஆஃப், டு ஸ்டடி தி அட்மாஸ்பியர் ஆஃப் எக்ஸோ பிளானட்ஸ். எக்ஸோ பிளானட்ஸ்னா வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பிளானட்டோட அட்மாஸ்பியரை, வளிமண்டலத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். ஓகே, வளிமண்டலத்தை மட்டும் ஆராய்ச்சி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் பண்டோரா மிஷன், பண்டோரா திட்டம், நாசாவோடது. ரைட்டா? ஸோ அடுத்த கேள்வி போவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அகைன் a wildlife sanctuary. Which wildlife sanctuary has been selected as India's second cheetah habitat? அதாவது சிறுத்தைகளுக்கான ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியா, ரெண்டாவது அறிவிக்கப்பட்ட வைல்ட் லைஃப் சாங்சுரி எது? தி ஆன்சர் இஸ் காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசத்தில் உள்ள காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் இரண்டாவது அறிவிக்கப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் எது சார்? ஃபர்ஸ்ட் சீட்டா ஹேபிடேட் இன் இந்தியா இஸ் குனோ நேஷனல் பார்க், குனோ வைல்ட் லைஃப் சாங்சுரி அல்லது குனோ நேஷனல் பார்க். ஓகே, குனோ நேஷனல் பார்க் இதுவும் எங்க தான் இருக்குன்னா மத்திய பிரதேசல தான் இருக்கு. குன்ஹோ அல்லது குனோ. குனோ நேஷனல் பார்க் தேசிய பூங்கா
குனோ தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். இதுதான் இந்தியாவினுடைய முதல் சிறுத்தைகளுக்கான வாழ்விடம், சீட்டா ஹேபிடேட். ரெண்டாவது சீட்டா ஹேபிடேட் காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, அதுவும் மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, which institution has launched a policy report on education, policy report on expanding quality of higher education, வளர்ந்து வரும் உயர்கல்வி தொடர்பான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த நிறுவனம் எது? நிதி ஆயோக். ஓகேவா? நிதி ஆயோக். ரைட். நிதி ஆயோக் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு, அதை அபாலிஷ் பண்ணிட்டு தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. 2015 இருந்து நிதி ஆயோக் செயல்படுது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எக்கனாமியில் வரும். தெரியல அப்படின்னா எக்கனாமி படிக்கும்போது இதையும் தெரிஞ்சுக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ஹோஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சம்மிட், ஏஐ சம்மிட் நடத்தின நாடு எது? ஏஐ சம்மிட்டை நடத்தின நாடு எது 2025? தி ஆன்சர் இஸ் பிரான்ஸ். பிரான்ஸ்ல நடந்தது. இதுல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான மோடி பார்ட்டிசிபேட் பண்ணாரு. பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம அவர் எக்ஸ்ட்ராவா ஒரு டேட்டாவே அங்கே சொல்லிட்டு வந்தாரு. என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, இந்தியா வில் ஹோஸ்ட் நெக்ஸ்ட் குளோபல் ஏஐ சம்மிட்னு சொன்னார். ஓகே, இந்தியா வில் ஹோஸ்ட் நெக்ஸ்ட் குளோபல் ஏஐ சம்மிட், உலகளாவிய ஏஐ மாநாடு. அடுத்த ஏஐ மாநாடு எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. மோடி அந்த மீட்டிங்ல சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இதுவும் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உலகளாவிய ஏஐ மாநாடு, அடுத்த மாநாடு எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. இப்போ எங்க நடந்துச்சு? 2025 எங்க நடந்துச்சுன்னா பிரான்ஸ்ல நடந்துச்சு. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? ரைட். அடுத்த கொஸ்டின், வேர் வாஸ் தி தேர்ட் எடிஷன் ஆஃப் இந்தியா எனர்ஜி வீக்? இந்தியா எனர்ஜி வீக்கோட தேர்ட் எடிஷன் எங்க நடந்தது? நியூ டெல்லியில நடந்தது. தி ஆன்சர் இஸ் நியூ டெல்லி. எனர்ஜி வீக், ரைட், ஆற்றல் வாரம். எனர்ஜி வீக் அப்படிங்கிறது எதை பத்தி பேசுறது அப்படின்னா ஆற்றல் வாரம், இந்திய ஆற்றல்களை பத்தி. ரைட்டா? இது எப்ப இருந்து எப்போ வரைக்கும்? February 11 to 14 அப்படிங்கிறது தான் இந்தியாவில் எனர்ஜி வீக்கா செலிப்ரேட் ஆகுது, அப்சர்வ் ஆகுது. February 11 to 14, February 11 to 14 தான் எனர்ஜி வீக். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஎம் அஜய் ஸ்கீம், பிஎம் அஜய் அப்படிங்கிற திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? பிஎம் அஜய் அப்படிங்கிற திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? தி ஆப்ஷன் பி, ரெடியூசிங் பாவர்ட்டி அண்ட் இம்ப்ரூவிங் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட், தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பொருளாதார வாழ்க்கையை, சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்துதல், வறுமையை குறைத்தல். தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல், வறுமையை குறைத்தல் அப்படிங்கிறது தான் பிஎம் அஜய் திட்டத்தினுடைய நோக்கம். இதுல இருந்து உங்களுக்கு நான் 2 கொஸ்டின் தரேன். இந்த திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? அஜய் அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? இது ரெண்டையுமே நீங்க தான் எழுத போறீங்க. கூகுளில் போய் போடுங்க, வந்துடும். ஓகேவா? ரைட். பிஎம் அஜய் நீங்க கொஞ்சம் தேடினாதான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா? எந்த வருஷம், அஜயினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க நோட்ல எழுதி வச்சுக்கணும். ரைட். அடுத்த கேள்வி, which city has host international bird festival, உலகளாவிய பறவைகள் திருவிழா, உலகளாவிய பறவை திருவிழா எந்த சிட்டி நடத்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தி ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேஷ், பிரயாக்ராஜ். ரைட். பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது தான் உலக பறவைகள் திருவிழாவை நடத்தின சிட்டி. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி போலாமா? which city host world government summit, வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் எங்க நடந்துச்சு அப்படின்னா துபாய், யுஏஇ. வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் துபாய், யுஏஇல நடந்துச்சு. துபாயில நடந்துச்சு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? துபாயில நடந்துச்சு. 2025க்கான உலக அரசாங்கங்களின் மாநாடு. பிரம்மகிரி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, இதெல்லாம் ஈஸியானது, நிறைய பேருக்கு தெரியும். பிரம்மகிரி, தி ஆன்சர் இஸ் கர்நாடகா. பிரம்மகிரி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, பிரம்மகிரி பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் இதை வச்சுக்கலாம். ரைட்டா? இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின், பிஎம் தக்ஸ் ஸ்கீம், பிஎம் தக்ஸ் ஸ்கீம், DAKSH. This scheme is launched by which ministry? The answer is Ministry of Social Justice and Empowerment. Social Justice and Empowerment.
யாருக்கானது? தக்ஸ் ஸ்கீம் யாருக்கானதுன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, ஓபிசிஸ், எம்பிசி நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம ஊர்ல எம்பிசிஸ், டிஎன்டி, டிநோட்டிஃபைட் ட்ரைபு, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்களுக்கான ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ரைட்டா? யாருக்கான ப்ரோக்ராம்? ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் ஓபிசி, எம்பிசி, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்காக. ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அந்த மக்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த கொஸ்டினோட இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுல இருந்து நெக்ஸ்ட் பிப்ரவரியோட பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் டார்கெட் பண்ணது 30 to 40 minutes தான். அதனால தான் இந்த வீடியோ இங்கே நான் கட் பண்ணுறேன். ஓகேவா? உங்களால் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்க முடியும்னா சொல்லுங்கள். 1 hour வரைக்கும் கூட வீடியோ போடலாம், பிரச்சனை இல்லை. அகைன் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள், இல்லை இதில் ஏதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க, இதை பேஸ் பண்ணி நோட்ஸ் எழுதி ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.